மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, பாவத் துயர் செயல் ஜெபம் அதனுடைய 2வது பகுதி இன்னைக்கு கடந்து வரும். இந்த 2வது பகுதியில் ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் அவருடைய வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். ஸோ நேற்று நம்ம சொன்னோம், அந்த வார்த்தை பாருங்கள், நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ இங்கே நான் ஒரு தாழ்ச்சியோடு வரேன். நான் செய்கிற செயல்களோ நான் செய்கிற பரிகாரமோ என்னுடைய பாவங்களுக்கு பத்தாது. அப்போது வித் ஆல் மை ஹம்பிள் டிஸ்பொசிஷன், ஒரு தாழ்ச்சி நிலையிலிருந்து நான் கடந்து வரேன். எனக்காக நீங்களும் ஜெபிப்பீங்களா? அப்போ இங்கே ஒரு கேள்வி வரலாம். ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறாரு, நம்ம ஏன் இவங்கக்கிட்ட பரிந்துரையை கேட்கணும்? அன்னை மரியாள் கிட்ட கேட்கணுமா? புனிதர்கள் வானதூதர்கள் கிட்ட கேட்கணுமா? இவங்கெல்லாம் யார், ஏன் இவங்கக்கிட்ட கேட்கணும்? இயேசுவில் அன்பார்ந்தவங்களை நான் ரிப்பீட்டடாக சொல்லி வர ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர்கள் அனைவரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து போன மனிதர்கள், கிறிஸ்துவின் வழியாக இறைவனோடு ஒன்று சேர்க்கப்பட்டவர்கள். அதாவது தலையான கிறிஸ்துவும் உடலான திரு அவையும், திரு அவையினுடைய மெம்பர்ஸ் தான் இந்த உலகில் வாழ்ந்து கிறிஸ்துவை நம்பி இறந்து போன அனைவருமே இவர்களுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம்தான். ஸோ வித் ஆல் மை ஹம்பிள் டிஸ்பொசிஷன் நான் இவங்கக்கிட்ட கேட்குறேன், எனக்காக மன்றாடி கொள்ளுங்கள். அந்த தாழ்ச்சி. 2, என்னுடைய பாவங்களுக்கு நான் மட்டும் பரிகாரம் செய்தால் அது சரியாகாது, அது திகையாதது. அப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து போனவங்க நீங்கள் இருக்கீங்களா? நீங்களும் எனக்காக மன்றாடுங்கள். அப்போ அந்த பரிந்துரை என்பது தந்தைக்கும் எனக்கும் நடுவில் பரிந்துரையாளர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சந்தேகம் இல்லை, பைபிள் சொல்லுது, நானும் ஒத்துக்கிறேன். அதில் தர்க்கம் கிடையாது, ஆர்கியூமெண்ட் இல்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ஒன்லி மீடியேட்டர். நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் சொல்கிற விஷயந்தான். ஆனால் எப்பயும் இவங்ககிட்ட மீடியேஷன் கேட்குறோம்? கிறிஸ்துவுக்கும் எனக்கும் நடுவில் பரிந்துரையாளர்கள் வேணும்ல. எக்ஸாம் எழுத போகிற பையன் அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறாம்மா, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ 10th 11th 12th எக்ஸாம் நடக்கும் பொழுது அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணுறாங்க? வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. எக்ஸாம் எழுத பையன் இல்லை பொண்ணு, அவங்களுடைய பிள்ளை போயிட்டாங்க. த மதர்ஸ் ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிக்கிறாங்க, ஏதாவது கோயிலுக்கு போய் ஜெபிக்கிறாங்க, நற்கரணி முன்னால் போய் ஜெபிக்கிறாங்க. அவங்ககிட்ட சொன்னால் போதுமே, பரிந்துரையாளர் இயேசு தான், நீ நேரடி இயேசுக்கிட்ட கேட்டுக்கோ, எனக்கு வேறு வேலை இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? இல்லை, சொல்ல மாட்டாங்க. ஏன்? ஏனெனில் இயேசுவனுடைய சரீரத்தில் நான் ஒன்று சேர இந்த திரு அவையினுடைய குழுமம் எனக்கு தேவை. இது ஆண்டவராக கொடுத்திருக்கிற உதவிங்க. இது த ஹெல்ப் ஆஃப் செயின்ஸ், புனிதர்களுடைய உதவி என்பது ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கிறது. அப்போ இவர்கள் யாரும் இவர்களுக்காக வாழ்ந்தவர்கள் அல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த பரிகாரங்கள் இது நமக்கு இன்னைக்கு உதவும். இது பைபிள் இதுக்கு அடிப்படையான வசனம் இருக்கா? இருக்கு. கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1வது அதிகாரம் 24வது திருவசனம். புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 24வது திருவசனத்தில் பவுல் சொல்லுவார், இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்கு வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனைகளை நான் என்னுடைய சரீரத்தில், என்னுடைய உடலில், அதாவது பவுல் வர்கீஸ் என்னும் எனக்காக அவருடைய சரீரத்தில் துன்பமேற்றிருக்கிறார். கிறிஸ்து மட்டும்தான் அவருடைய உடலில் துன்பமேற்றார். ஆனால் கிறிஸ்துவனுடைய உடலாகிய திரு அவையில் உள்ளவர்களும் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் தான். நமக்கு அப்படி ஒரு கிரேஸ் இருக்குது. We can help others by our sufferings. என் உடலில் வரும் துன்பங்கள், என் மனதில் வரும் துன்பங்களின் வழியாக பிறருடைய பாவ பரிகாரத்திற்காக
எனக்கு பரிந்துரை செய்ய முடியும்? ஒரு நல்ல கணவனாக இருக்கலாம், மனைவியினுடைய பாவத்திற்காக இவனுடைய உடலில் ஏற்படும் நோன்பு இருப்பாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க, சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிடாமல் இருக்கிறாங்க. நம்ம 2 நாள் முன்னால் பற்றி நோன்பை பற்றி பேசணும் இல்லையா? அந்த நோன்பு தேவையா அப்படின்னு கேட்ட பொழுது ஆண்டவருக்கு அந்த நோன்பு தேவையில்லை. ஆனால் பாருங்கள், அந்த நோன்பு இங்கே வருது, அந்த நோன்பு இங்கே தேவைப்படுது. என்னுடைய மனைவியினுடைய பாவங்களுக்காக நான் இன்னைக்கு அந்த கறி, அந்த மீன், அந்த முட்டை எனக்கு பிடிச்சது, எனக்கு அப்பளம் பிடிக்குதான், அப்பளம் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன். அந்த உணவில் அந்த வருத்தத்தை நான் வருத்துகிறேன். இது ஆண்டவருக்கு தேவையானதல்ல. ஆனால் ஆண்டவர் உன்னிலிருந்து கேட்கிறார் அந்த விஷயத்தை. உன் உடலில் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள். எனக்கு சாக்லேட் பிடிக்குது, ஐ எம் ஃபர்கோயிங் இட், எனக்கு சாக்லேட் வேண்டாம், நான் வருத்தம் செய்கிறேன் என் உடலை, உணவில் வருத்தம் செய்கிறேன். அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாள், உடலில் நான் வருத்தம் செய்கிறேன். எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை நான் வேண்டான்னு வைக்கிறேன். என்னுடைய கணவன் தப்பாக இருக்கிறார், மனைவி என்ன பண்ணுறாங்க, பாத யாத்திரை போகிறாங்க, செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க, காலையில் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, மத்தியானம் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ திருப்பயணங்களுக்கு போகிறாங்க, எவ்வளோ உட்காந்து வீட்டில் ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போல்லாம் முடியும் திருப்பலிக்கு போகிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? இவர்களுடைய உடலில் அந்த துன்பத்தை ஏற்று இவருக்காக பரிந்துரை செய்கிறாங்க. ஸோ a person in the body of Christ can help another person of the body of Christ. அவர் கிறிஸ்துவனுடைய சரீரமாக மாற கிறிஸ்துவின் சரீரத்துள்ளவர்களுக்கு இவருக்காக ஜெபிக்க முடியும், பரிகாரம் செய்ய முடியும். அதற்கு திருச்சபை சொல்கிற பேர் தாங்க இன்டெலிஜென்ஸ், பரிபூர்ண பலன். தண்ட விமோசனம் அப்படின்வாங்க, பரிபூர்ண பலன், இன்டெலிஜென்ஸ் உண்டு. அப்போ அன்னை மரியாள் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்த அன்னை மரியாள் கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம், எனக்காக பெற்றுத்தாருங்கள். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து கொடுத்த பாவ மன்னிப்பை பெற்றுத்தாருங்கள் தான் சொல்கிற மொழிய. எனக்கு பாவ மன்னிப்பை தருங்கள் அன்னை மரியாள் கிட்ட போய் கேட்கல. எனக்கு பாவ மன்னிப்பை தாங்கன்னு புனித சுசேப்பர்கிட்ட கேட்கல. எனக்கு பாவ மன்னிப்பை தாருங்கள் புனிதர்கள் கிட்ட கேட்கல. எனக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத்தாருங்கள். பாவம் மன்னித்தவர் இயேசு மட்டும்தான். அதை நீங்கள் எனக்கு பெற்றுத்தாருங்கள். எதன் வழியாக? நீங்கள் உங்களுடைய உடலை வருத்தினீர்கள் அல்லவா, நீங்கள் தியாகங்கள் செய்தீர்கள் அல்லவா, எனக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத்தாருங்கள். யாருடைய தகுதியால? உங்களுடைய வாழ்க்கையின் தகுதியால, உங்களுடைய நோன்பின் தகுதியால, உங்களுடைய தியாகத்தின் தகுதியால எனக்கு பெற்றுத்தாருங்கள், எனக்காக மன்றாடுங்கள். அப்போ மன்றாடுங்கள் அப்படின்றது வாயால் மட்டும் கிடையாது, எனக்காக வாழ்க்கையின் வழியாக மன்றாடின அன்னை மரியாள், திருத்தூதர்கள், புனிதர்கள், வானத்துதர்கள் இவர்களிடம் நான் கேட்குறேன், எனக்காக நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், எனக்காக மன்றாடுங்கள். ஏன்னா எனக்கு என்னால் பாவம் பரிகாரம் செய்ய முடியல. என்னுடைய உடம்பை நான் நிறைய வருத்துறேன், ஆனால் இந்த உடம்புல நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் உங்களுடைய உடம்பை நீங்கள் தூய்மையாக வச்சு, உங்களுடைய உடம்பிலிருந்து நீங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதங்கள், தியாகங்களிலிருந்து பெற்று நீங்கள் சேர்த்து வச்சிங்க இல்லையா, ஒரு டெபாசிட் ஆஃப் கிரேஸ், அருளை சேர்த்து வச்சுருக்கீங்களா, எனக்கு பெற்று தாருங்கள். ஸோ கெட் இட் ஃப்ரம் காட் ஃபார் மீ, கெட் இட் ஃப்ரம் காட் ஃபார் மீ. பாவங்களை மன்னிச்சிருங்க நம்ம அவங்ககிட்ட கேட்கல. ஸோ ஜெபத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். அன்னை மரியாளை என் பாவத்தை மன்னிக்க வேண்டும்னு கேட்கல. அன்னை மரியாளை என் பாவங்கள் மன்னிக்கப்பட எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக மன்றாடுங்கள். அப்போ கிறிஸ்துவிடம் இருந்து பெற்றுத்தாருங்கள். ஆண்டவர் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கிறவர். நீங்கள் எனக்கு பெற்றுத்தாருங்கள், உங்களிடம் நான் மன்றாடுகிறேன், ஏனெனில் நாம் அனைவரும் ஒரு சரீரமாக இருக்கிறோம். அன்னை மரியாளும் திருத்தூதர்களும் புனிதர்களும் நாம் அனைவரும் ஒரு சரீரமாக இருக்கிறோம். அந்த கிறிஸ்து என்னும் தலையும் திருச்சபை என்னும் உடலில் இருக்கிற அன்னை மரியாளோடும் திருத்தூதர்களோடும் புனிதர்களோடும் யூ ஆர் ஆஸ்கிங் தட் இன்டர்செஷன், தட் இஸ் நாட் அட் ஆல் ராங். அப்போ ஆண்டவருக்கும் எனக்கும் நடுவில் மத்தியஸ்தர் கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்துவுக்கும் எனக்கும் நடுவில் மத்தியஸ்தர் இந்த திரு அவை, இந்த சரீரம் இருக்குது. ஸோ ஐம் ஆஸ்கிங். இப்போ காலுக்கு ஒரு தேவை இருக்குது. காலம் என்ன சொல்லும், எனக்கு காலை அமைக்க விட, கை கிட்ட தானே கேட்குது. அப்போ உடலின் ஒரு பகுதி வேதனை வரும் பொழுது இன்னொரு பகுதி அதற்காக உதவி செய்கிறது. அதில் என்ன தவறு, இதில் என்ன தவறு, இதில் என்ன பாவம்? அதான் இந்த ஜெபத்தினுடைய அழகான ஒரு மீனிங். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சொல்லாலும் சிந்தனையாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும்படி மன்றாடுகிறேன். இனி அந்த பிரஸ்ட்டில் அடிக்கிறாங்களே, அது எத்தனை தடவை, 3 தடவை நம்ம அடிக்கிறோம் இல்லையா, நம்ம நெஞ்சில் மார்பில் அடிக்கிறோம். அது நம்மளுடைய வரி தண்டுபவன் செஞ்ச ஒரு விஷயம் தான். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் மார்பில் அடிப்பார். வரி தண்டுபவன்
மார்பில் தட்டிக்கொண்டு ஆண்டவரே முன்னால் இன்னைக்கு எனக்கு தகுதியிலேன்னு சொல்லி அந்த மார்பில் அவன் அடித்து ஜெபிக்கிறான். அது வந்து ஆண்டவர் கடினமானவர் ஆனதுனால இல்லை, என்னுடைய பாவங்கள் கடினமானதுனால எனக்கு அந்த ஹம்பிள் டிஸ்பொசிஷன் வருதுனால நான் கேட்குறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. இந்த ஜெரோம்னுடைய ஃபோட்டோ அப்படி இருக்கும். இந்த ஜெரோம்னுடைய ஃபோட்டோ அவருடைய அந்த டெசர்ட்டில் பாலைவனத்தில் கல்லை வச்சு நெஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அவருடைய ஃபோட்டோ. கல்லை வச்சு நெஞ்சில் அடிப்பார். அப்போ நெஞ்சில் அடிக்கிறது ஒன்று, என்னுடைய பாவங்கள் அவ்வளோ கடினமாக இருக்குது என்பதனுடைய அடையாளமும். 2, என்னை நான் உணர்த்துகிறேன், வேக்கப் ஃப்ரம் யுவர் சின், எழுந்திரு, இந்த பாவத்திலிருந்து எழுந்திரு என்பதை நான் என்னையே உணர்த்துவது தான் அந்த நெஞ்சில் மார்பில் அடிக்கிறது. இது 3 முறை அடித்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, அது 3 முறை அடிக்கணுமா? அப்படி சொல்லலை, நம்மளுடைய அந்த ரோமையின் உள்ள மார்பில் தட்டி கொண்டு. ஆனால் நம்ம 3 தடவை சொல்கிறதுனால அந்த 3 தடவை மார்பில் தட்டுகிறோம், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. அதனால் உங்களுடைய மார்பில் இப்படி சும்மா சிலவங்கெல்லாம் செய்வாங்க, ஆக்ஷன் செய்கிற மாதிரி செய்வாங்க. அது மார்பை இடிக்கவே இடிக்காது, இப்படி வந்து கொத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். ஷுட் டச் யுவர் ஹார்ட். ஏன்னா ஹார்ட் இஸ் அ சீட் ஆஃப் லவ் அண்ட் ஹார்ட் இஸ் அ சீட் ஆஃப் சின். அன்பினுடைய அடையாளமும் இதயம்தான், பாவத்தினுடைய இருப்பிடமும் இதயம்தான். அதனால தான் திருப்பலியில் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்களே, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஸோ ஆண்டவர் குடிக்கொள்ளும் இடம், அன்பு குடிக்கொள்ளும் இடம், அதிலே பாவம் குடிக்கொள்கிறது. அதனால தான் நம்ம மார்பை தட்டுறோம். அப்போ இந்த ஜெபத்தை உணர்வோம், பாவம் இல்லாமல் திருப்பலிக்கு கடந்து செல்வோம், கடவுளுக்கு மனிதருக்கும் எதிரான பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவோம், உதவி திரு அவையிடம் கேட்போம். திரு அவை நமக்காக ஜெபிக்கிற திரு அவைக்கிட்ட கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்காக ஜெபிக்குதுங்க, உறுதியாக ஜெபிக்கிற அந்த திரு அவை. ப்ளீஸ் ஆஸ் இன்டர்செஷன் ஃப்ரம் த செயின்ஸ், ஃப்ரம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றே, தூய ஆன்ம